திருநள்ளாறு நலன் தீர்த்த குளத்தில் யாசகம் பெற்று வந்த 50 வயது மதிக்கத்தக்க நபர் குளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அந்தோணி. வணக்கம் அந்தோணி, இது தொடர்பான முழு விவரங்கள். உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு கோயிலில் பல்வேறு இடங்களில் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சனிக்கிழமையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் சாமி தரிசனம் செய்ய வருகை புரிவது வழக்கம். இங்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பக்தர்கள் தோஷம் நீங்க திருநள்ளாறில் உள்ள நலன் தீர்த்த குளத்தில் புனித நீராடி வருகின்றனர். இந்த நலன் குளத்தை அவ்வப்போது கோவில் நிர்வாகம் சீர்மைக்கு பணி செய்து வருகின்றனர். நிலையில் குளத்தில் படிக்கட்டில் பாசி படிந்து பக்தர்கள் வடிக்கி விடுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று நலன் குளத்தில் ஒரு சடலம் கிடப்பதாக அப்பகுதியில் உள்ளவர்கள் திருநள்ளாறு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த திருநள்ளாறு காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் வந்த போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அப்பகுதி 50 வயது அடையாளம் தெரியாத நபர் கோயிலை சுற்றி யாசகம் பெற்று வந்ததும் குளத்தில் குளிக்க சென்ற போது வலிக்கு விழுந்து உயிரிழந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் அங்கு உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் அந்த நபர் யார் என குறித்து விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. யாசகம் பெற்று வரும் நபர் குளிக்க இறங்கும் போது வலிக்கு விழுந்து நீரில் மூழ்கி துடித்து உயிரிழக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி அந்தோணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.